தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லவிதா தர்மசீல. இலங்கை சிறைச்சாலை அமைப்பில் சீர்திருத்தம் தேவை, ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதி தெரிவிப்பு. திருத்திய இந்திய வெளிநாட்டு குடியுரிமை அட்டை வழங்கி வைப்பு. ஈரானின் முக்கிய இடங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல். FIFA உலகக்கிண்ண காலிறுதிக்கு சுவிட்சர்லாந்து அணி தகுதி. லக்ஷ்மி திருமண சேவை. உலகளாவிய ரீதியில் சுவிட்சர்லாந்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் முன்னணி திருமண சேவை. பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். உண்மையான மற்றும் சரிபார்க்கப்பட்ட பதிவுகள். தகுதியான பொருத்தங்கள். பாதுகாப்பான மற்றும் நம்பகமான தொடர்புகள். உங்கள் அன்புக்குரிய வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க ஆசையா? நீங்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் தேடித் தருகிறோம். லக்ஷ்மி திருமண சேவை. உங்கள் இல்லற பயணத்தில் நம்பிக்கையோடு காலடி எடுத்து வையுங்கள். சரியான வாழ்க்கை துணையை இன்றே தேர்ந்தெடுங்கள். உள்நாட்டு செய்திகள். சிறைச்சாலை அமைப்பில் சீர்திருத்தங்களும் கூடுதல் முதலீடுகளும் அவசியம் என இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதி தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறையில் இடம்பெற்ற வன்முறையை அடுத்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தை விசாரிக்க சுயாதீன குழு நியமிக்கப்பட்டுள்ளதை வரவேற்றுள்ள அவர் உயிரிழந்த 27 பேருக்கும் 100க்கும் மேற்பட்ட காயமடைந்தோருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். சிறையில் உள்ளவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரசின் அடிப்படை கடமை என்றும் சர்வதேச மனித உரிமை தரநிலைகளுக்கு அமைய சிறைச்சாலை அமைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திருத்தங்களின் பின்னரான முதலாவது இந்திய வெளிநாட்டு குடியுரிமை அட்டை உத்தியோகபூர்வமாக நேற்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவாலால் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்பிற்கு முதலாவது இந்திய குடியுரிமை அட்டை வழங்கி வைக்கப்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதம் இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனால் அறிவிக்கப்பட்ட இந்திய குடியுரிமை நடைமுறை எளிமைப்படுத்தலின் கீழ் இலங்கையில் வாழும் 5 மற்றும் 6ஆம் தலைமுறை இந்திய வம்சாவளி தமிழர்களுக்கும் இந்திய குடியுரிமை அட்டைக்கான தகுதி விரிவுபடுத்தப்பட்டது. இந்த புதிய தகுதி மாற்றத்தின் கீழ் இலங்கையில் வழங்கப்படும் முதலாவது இந்திய குடியுரிமை அட்டையாக இது அமைந்துள்ளது. வெளிநாட்டு ஈரானின் முக்கிய இடங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இன்று காலை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. தெற்கு ஈரானின் சிரிக், குவாசிம் தீவு, பண்டர் அப்பாஸ், கார்க் தீவு ஆகிய பகுதிகள் மீதே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈரானின் ரேடார் அமைப்பு, ஏவுகணை அமைப்பு, ஆயுத கிடங்குகள் உட்பட 80 இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனிடையே ஓமன் வளைகுடா பகுதியில் ஹோர்முஸ் நீரிணையை கடக்க முயன்ற 3 சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் நேற்று ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஓமனின் லிமாக் பகுதியில் அருகே சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த நிலையில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதல்களுக்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரானின் முக்கிய இடங்களை குறிவைத்து இன்று தாக்குதல் நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு செய்திகள். FIFA உலக கிண்ண தொடரின் 16 அணிகளுக்கான சுற்று போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி பெனால்டி உதை மூலம் 4-3 என்ற கோல் கணக்கில் கொலம்பியாவை வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. போட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரம் மற்றும் கூடுதல் நேர முடிவில் அணிகள் கோல்கள் எதையும் பெறாமல் சமநிலையில் இருந்தன. அதனால் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதற்காக பெனால்டி உதைகள் வழங்கப்பட்டன.
அதற்கமைய சுவிட்சர்லாந்து அணி 4-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்த தோல்வியுடன் கொலம்பியா அணியின் FIFA உலக கிண்ண தொடரில் இருந்து வெளியேறுகிறது. இத்துடன் தமிழ் உலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.